கிறிஸ்துவுக்குள்ள எல்லா தேவ ஜனங்களுக்கும் மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கும் கூட உங்களோடு இந்த தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்றதுல கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில உங்களுடைய வார்த்தையினால பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களோடு பேசுங்கய்யா. இந்த வார்த்தையை கொண்டு இதை கேட்குற ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் ஆறுதலும் விடுதலும் சமாதானத்தையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. ஹோலி ஸ்பிரிட், யூ டேக் கண்ட்ரோல் லார்ட். நீங்க முழுமையா ஆட்கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க, நீங்க எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இந்த வார்த்தையை ஆஸ்வதிங்க. இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கு கூட நான் உங்களோடு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் மீண்டுமா அதை பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் அது எவ்வளோ பெரிய நன்மையுமா கர்த்தர் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறது எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கிறது. உங்களுக்காக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13-14 வாசிக்கிற. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கடைசியாய் அவர் அந்த வார்த்தையில எழுதி முடிக்கிறதுனா, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்களோடு கூட சதா காலமும் இருப்பதாக. ஸோ சண்டே டு சண்டே தான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம நினைவு கூறுறது இல்லை சண்டே டு சண்டே தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம பேசுறது இல்லை. பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஸோ பரிசுத்த ஆவியானவர் 24/7 அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது இந்த கூடாரத்தை மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்ய சொன்னாரு. அந்த கூடாரத்தை அது ஒரு ஷேடோ தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ரியாலிட்டிக்கு அந்த பழைய ஏற்பாட்டு சபை ஷேடோவா இருக்கு. அதை தான் பவுல் எபிரேயர் புஸ்தகத்துல கூட எழுதுறாரு. பழைய ஏற்பாட்டு சபையில என்ன பண்ணாங்க, வெளிப்புறம்னு ஒன்று வைத்திருந்தாங்க, அடுத்து பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று வைத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்தது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் அது தேவனுடைய க்ளோரி, தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற ஸ்தலமா இருந்தது. அந்த ஸ்தலத்துல எந்த ஒரு குறைவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல ஜனங்க வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அவங்க பலியை செலுத்த வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல பலிபீடம் இருந்தது. அந்த இடத்துல அவங்களுடைய பலிகளை செலுத்தினாங்க. வெளிப்புறத்துல ஜனங்க நின்று தேவாலயத்துக்கு போறதுக்கு வெளிப்புறத்துல அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவாங்க. ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனா, நமக்கு தேவனுடைய ஆவி உண்டு. அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் போது நிறைய பேருக்கு வர ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, டைனமிக் தான். அவருடைய வல்லமையை குறித்து தான் நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம், தியானிப்போம். அவருடைய வல்லமையை குறித்து தான் நிறைய நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எந்த அளவுக்கு அது நம்ம வாழ்க்கையிலிருந்து கிரியை செய்கிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் என்றதான தேவன், பரிசுத்த ஆவியாகிய அந்த நபர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அவருக்கு நாமே ஆலயமா இருக்கிறோம். எப்படி இந்த வெளி பிரகாரம் என்று சொல்லும் போது அதுதான் நம்முடைய பாடி, அதுதான் நம்முடைய சரீரமா இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் போது அது நம்முடைய மைண்டா இருக்கிறது, நம்முடைய சிந்தையா இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் போது அது நம்முடைய ஆவியா இருக்கிறது. ஏன்னா அந்த ஆவியில எந்த குற்றமும் இல்லை. அந்த ஆவி பரிபூர்ணமாய் அது மீட்கப்பட்டது, தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆவியில தான், அந்த இருதயத்துல தான், நம்முடைய இருதயமாகிய மனுஷன்ல தான், உள்ளான மனுஷன் அந்த ஆவியில தான் தேவனுடைய ஆலயமாகிய பரிசுத்த ஆவியான உள்ள வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு.
அப்ப இந்த ஆவியானவர் நம்மள அனுதினமும் என்ன பண்றாரு? நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய கிரியைகளை நம்ம என்ன பண்றோம்? விரும்புறோம். பரிசுத்த ஆவியினால நம்ம ஜெபம் பண்றதை விரும்புறோம். பரிசுத்த ஆவியினால நம்ம ஊழியம் செய்யறதை விரும்புறோம். பரிசுத்த ஆவியானவர்னால அற்புத அடையாளங்கள் நடக்கிறத விரும்புறோம். பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன பண்றோம்? மிராக்களை எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே ஆவியானவர் செய்யறாரு. இயேசுவின் நாமத்தினால அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு பொருள் கிடையாது. அவர் ஒரு நபரா இருக்கிறார். அவர் ஒரு பர்சனா இருக்கிறாரு. He is not a thing, he is a person and he wants to live inside of us and he wants to be a good fellowship. He want to be a good fellower. நமக்குள்ள அவர் ஒரு நல்ல ஐக்கியம் உள்ளவராய், நடத்துகிறவராய் அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனா நம்ம அதை என்ன பண்றதுல, நிறைய நேரத்துல ரெக்கக்னைஸ் பண்றது இல்ல. அதிகாலையில எழுந்து நீங்க சொல்லி பாருங்களேன், ஆவியானவரே குட் மார்னிங்னு சொல்லி பாருங்க. ஆவியானவரே இன்னைக்கு என்ன நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. ஆவியானவரே இன்னைக்கு நீங்க எனக்கு வச்சிருக்கிற பிளான் என்னன்னு அவரோடு பேசி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இடைபெறுகிறவரா இருக்கிறாரு. அவருடைய தெய்வத்துவம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. அதே நேரத்துல 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நன்மையானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடைய வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. ஆமென். இந்த வேதம் சொல்லுது, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். 19வது வசனம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா அவர் அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாதா? we should not quench the spirit. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவியினாலே நிறைந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆவியினாலே நிறைந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆவியினாலே நிறைந்து எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுறது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. நம்ம அவரை குறித்து நம்ம அவருடைய பிரசன்ஸை நம்ம உணராதவர்களாகவே இருப்போம்னாக்கா அவரை நம்ம என்ன பண்றோம்? அவரை நம்ம துக்கப்படுத்துறவங்களா இருக்கிறோம். அவருடைய ஆவியை நம்ம அவிழ்த்து போடுகிறவங்களா இருக்கிறோம். எனக்கு ஒரு ஊழியக்கார் சொன்னதான ரியல் ஸ்டோரி ஞாபகம் வருது. நம்ம பாஸ்டர் டேவிட் ஆங்கிச்சோ அவர் சொல்லும் போது சொன்னாரு, அவர் ஊழியத்துல பில்லி கிராம் மாதிரி அவர் பெரிய இவாஞ்சலிஸ்டா ஊழியம் செய்யணுன்ற பாரம் அவருக்குள்ள இருந்ததாம். கொரியால ஒரு பெரிய பில்லி கிராமா வரணுன்றதான் அவருடைய பாரமும் வாஞ்சையுமா இருந்ததாம். அதனால வாரத்துல 5-6 நாளுமே அவர் வெளியே டென்ட் மீட்டிங்கு, கேம்ப்னு சொல்லி வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாராம். ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமை உடனே அவருடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிக்கின்னு உடனே அன்னைக்கு நைட்டே ப்ரேயருக்கு சண்டேக்கு ரெடி ஆகி போயிடுவாராம். இப்படிதான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்ததாம். வாரம் ஃபுல்லா பிஸியா இருப்பாரு. ஊழியம், தேவ ராஜ்யம், டென்ட் மீட்டிங்குன்னு இப்படியே இருந்தாராம். அப்போ அவர் நினைச்சாரு, அவர் சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் நன்மையா போய் கொண்டு இருக்க, இங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சாராம். அப்போ ஒரு நாள் அவங்களுடைய மாமியார் அவரை பார்த்து சொன்னாங்களாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், என்ன விஷயம் சொல்லுங்க அம்மான்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களாம், நீ உன் மனைவி உங்களை விட்டு டிவோர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவர் கேட்டாராம், என்னது டிவோர்ஸா? என் மனைவியை நான் நல்லா தானே வச்சுன்னு இருக்கேன், எதுக்கு அவங்க டிவோர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்களாம், உன் மனைவி கிட்ட போய் பேசு, நீங்க உன் மனைவிக்கு நேரத்தை கொடுக்கறது இல்ல, மனைவியோடு நீ பேச மாட்ற, அவங்கள நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு அவ வருத்தப்படுறா அப்படின்னும் போது அப்போ இவர் சொன்னாராம்,
கொரியனுடைய கலாச்சாரத்துல பெண்கள் வந்து ஹோம்லி பர்சன், அவங்க எல்லாத்தையும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை, அவங்க வந்து ஹோம் ஒர்க்கர். ஸோ அதனால அவருக்குள்ள வந்து என் மனைவி எல்லா வேலையும் கரெக்டா செய்யறாங்க இல்லையா, அவ்வளோ நல்லா தானே வச்சிருக்கேன் அவங்கள அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால அவர் சொன்னாரா, மாமியார்கிட்ட பார்த்து சொன்னாரா, நீங்க இதை கொடுத்து ரொம்ப வருத்தப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் என் மனைவியை சரி பண்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியை கூப்பிட்டு கேட்டாராம், ஏன் உனக்கு தெரியாதா, நான் வந்து கொரியா தேசத்துல பில்லிகிராம் மாதிரி பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆகணுன்ற பாரம் எனக்குள்ள இருக்கு, நம்ம தேவ ராஜ்யத்துக்காக தான் இருக்கிறோம், ஊழியம் தான் நமக்கு முக்கியம், நீனாவோ வந்து பர்சனலா டிப்ரெஷனா இருக்கிற, உனக்கு நான் டைம் கொடுக்கலன்னு என்னவோ நீ யோசிச்சு என்னை விட்டு போகணும்னு நீ நினைக்கிற, இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த தாட் இல்லை, இதெல்லாம் வந்து பிசாசு உனக்கு கொடுத்த தாட்டுன்னு சொல்லி உட்காரு முட்டிக்கால் போடுன்னு சொல்லி அவங்க மனைவி மேல கையை வச்சு ஜெபம் பண்ணாராம். இயேசுவின் நாமத்தால எல்லா டிப்ரெஷனும் எல்லா இந்த எண்ணத்தையும் கொண்டு வர அசுத்த ஆவியை போ வெளியேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவர் நினைச்சுனாராம் எல்லாம் சரியாயிடுச்சு, உடனே என் பொண்டாட்டி சரியாயிடுவான்னு நினைச்சு திருப்பியும் ஊழியத்துல போக ஆரம்பிச்சாராம். ஆனா பிரச்சனை இன்னும் அதிகமா அது ஆச்சாம். ஒய்ஃப் ஏற்கனவே இருந்த டிப்ரெஷனை விட இன்னும் அதிகமா டிப்ரெஷன் ஆனாங்களாம். அப்போ போய் அவர் ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமா, என் மனைவி இன்னும் வந்து வீட்டுல பிரச்சனையா இருக்கு, இன்னும் அவங்க வந்து சோர்ந்து போயிருக்காங்க, டிப்ரெஷனா இருக்கிறாங்க, என்ன பண்ணோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவர் சொன்னாராம், ஆண்டவர் சொன்னாராம் அவர்கிட்ட, மகனே, முதலாவது நானு, ரெண்டாவது நீ, மூணாவது உன் மனைவி, நாலாவது உன் பிள்ளைகள், அஞ்சாவது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமும் சபையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொன்னாராம். அவர் சொன்னாராம், இல்ல ஆண்டவர் அப்பெல்லாம் கிடையாது, முதலாவது நீங்க, ரெண்டாவது எனக்கு கொடுக்கப்பட்ட சபை ஊழியம், மூணாவது பிள்ளைகள், நாலாவது நானு, அஞ்சாவது தான் என்னுடைய மனைவின்னு சொல்லி சொன்னாராம். ஆண்டவர் சொன்னாராம், அப்படி இல்ல, முதலாவது உன் வாழ்க்கையில நானு, ரெண்டாவது நீ, மூணாவது உன் மனைவியை போய் முதலாவது விசாரின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட வந்து அவரு சொன்னாராம், நான் உனக்கு என்ன பண்ணா நீ சரியாவ அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனைவி சொன்னாங்களா, நீ வந்து வாரத்துல ஒரு நாள் லீவ் எடுக்கணும், எந்த ஊழியமோ எந்த வேலையும் செய்யக்கூடாது, என் கூட அன்னைக்கு ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவர் வந்து அதுக்கு சரின்னு சொன்னாராம். சொல்லிட்டு உடனே அன்னில இருந்து வாரத்துல ஒரு நாள் லீவ் எடுத்து அவருடைய மனைவி என்ன சொல்றாங்களோ அதை செய்ய ஆரம்பித்தாராம். அவங்க மனைவி அவங்க சொன்னாங்களா, என் கூட நீ நடந்து ஷாப்பிங்க்கு வான்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி அவங்க ரொம்ப தூரம் வாக்கிங் கூட்டு போனாங்களாம். அவங்க ஒய்ஃப் கையை பிடிச்சிருந்தாலும் அவர் மைண்டு ஃபுல்லா கேம்பை பத்தியும், அவர் மைண்டு ஃபுல்லா இவாஞ்சலிசம் பத்தியும் தேவ ராஜ்யத்தை பத்தியுமே ஓடினுச்சான். என்னடா இது, எவ்வளோ விஷயம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் விட்டு இன்னைக்கு சும்மா மனைவி கையை பிடிச்சின்னு நடந்து போயின்னுக்கிறோமே. அது மட்டும் இல்லாம ஷாப்பிங்ன்ற பேர்ல ஒன்னொன்னா அவங்க போய் வாங்கும் போதெல்லாம் அவருடைய இருதயம் அவங்க மனைவி கிட்டே இல்லை, அவருடைய மனைவியை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. ஆனா சும்மா அவருடைய பிசிக்கல், அவருடைய சரீரம் மட்டும்தான் அவங்க மனைவி கூட கடந்து போய் கொண்டு இருக்கு. ஆனா அப்படி அவங்களுடைய சரீரம் அவங்க மனைவியோடு கூட கைப்பிடிச்சு போகும்போது கூட அவங்க மனைவிக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வர அவரு பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஃபெலோஷிப் அவங்க மனைவிக்கு அந்த நேரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது வித்தின் 6 months அவங்களுடைய மனைவியுடைய எல்லா டிப்ரெஷனும் எல்லா சோர்வும் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே போய் அவங்க மனைவி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷமும் ஒரு மேரிட் லைஃப்ல ஒரு மகிழ்ச்சியும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தாராம். அப்போ அவர் சொல்றாரு, நான் என் மனைவியை ஒரு பொருளா தான் பார்த்தேன், ஆனா என் மனைவியை நான் ஒரு பர்சனா பார்க்கல. ஆனா எப்போ என் மனைவியை நான் ஒரு பர்சனா பார்த்தனோ அப்போ எங்களுடைய மேரேஜ் லைஃப் நாங்க ஆதியில இருந்ததை விட அதை ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா ரினியூ பண்ணாரு. இன்னைக்கு என் மனைவிக்கும் எனக்கும் பயங்கர ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நமக்குள்ள இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவரை ஒரு பொருளா நம்ம பார்க்கும்போது, நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்காத போது அவருடைய ஆவியை நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம ஆவியை அவிழ்த்து போட முடியும், பரிசுத்த ஆவியான நம்ம துக்கப்படுத்த முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க நேரத்தை கொடுப்பீங்கன்னா, நீங்க ஜபத்திலும் ஆராதனையிலும் தேவனுடைய வார்த்தையிலும்
நீங்க நீங்க செலவழிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்க உங்க டைமை கொடுக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரே வாங்க, என் கூட நீங்க பேசுங்க, என்னை நீங்க நடத்துங்க, என்னுடைய சிந்தையை, என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. நீங்க அவர் கையில நீங்க சொல்லி பாருங்க. ஆவியானவர் உங்களோடு கூட அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து நடத்த அவர் உங்களோடு கூட ஒரு தேவனாய், ஒரு நபராய், ஒரு ஸ்வீட் ஃபெலோஷிப்பை நீங்க அவரோடு கூட இருக்கிறத உணர்வீங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. அதனால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அவர்கிட்ட நீங்க உங்களுடைய நேரத்தை, குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கும் போது நீங்க எப்படியோ ஏதோ ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் எடுத்து வாசிக்காதீங்க. வாசிக்கிறதுக்கு முன்பாக நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அழைத்து பாருங்க. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். சொல்லுங்க, ஆவியானவரே, நீங்க சத்திய ஆவியானவரா இருக்கீங்க. நீங்க சகல சத்தியத்தையும் வெளிப்படுத்துறவரா இருக்கிறீங்க. வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு தெரிவிக்கிறவரா இருக்கிறீங்க. நீங்க எங்களோடு பேசுங்க ஆவியானவரே அப்படின்னு சொல்லி நீங்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க கூப்பிட்டு பாருங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்கு இதுல இருந்து வெளிப்பாடு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைய லோகோஸா தான் படிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவ லோகோஸா தான் பாக்குறாங்க. வார்த்தை, இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்ட சத்தியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது, பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. ஆனா எழுதப்பட்ட சத்தியத்தை யாரு பேசப்படுற சத்தியமாய் வெளிப்பாடாய் பெற்றுக் கொள்ளுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த லோகோஸ் எப்பொழுது ரேமாவா ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்கிறாரோ, இந்த ரேமா தான் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தையும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் இந்த ரேமா மாற்றக்கூடியதா இருக்கிறது. அப்போ லோகோஸ் என்பது என்ன? எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அந்த ஃபெலோஷிப்ல அவர் பேசும்போது, இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்பாட கொடுக்கும் போது அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு ரேமாவா வருகிறதா இருக்கிறது. இந்த ரேமா என்று சொல்லும் போது the particular person on particular time God reveals. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கொடுக்கிறதான வெளிப்பாடு, இந்த வார்த்தையிலிருந்து வர வெளிப்பாடு தான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இந்த ரேமாவை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவர் பேசுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தணும், பிரைஸ் பண்ணணும், அவருக்கு சொல்லணும், தேங்க் பண்ணணும். நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை நீங்க நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு வழிகளை நீங்க காண்பிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு எந்த வழியும் திறக்கப்படாத போது, எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாத போது எதையும் பண்ணாதீங்க. அமைதியா காத்துருங்க. ஆவியானவர் சமூகத்துல வெயிட் பண்ணுங்க. அவர் உங்களோடு கூட பேசுறவரா இருக்கிறாரு. அது உங்க திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுக்குரிய எதிர்காலமா இருக்கட்டும், இல்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு புதிய வேலையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் until you are not receiving the direction from the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால ஒரு நடத்துதல் வர வரைக்கும் நீங்க அவருடைய சமூகத்துல அமர்ந்து பாருங்க. நிச்சயமா அவர் உங்களோடு பேசுவாரு. நீங்க அந்த பேசுகிற வார்த்தைய நீங்க சுமந்து, இந்த வார்த்தையை உங்களுடைய விசுவாசத்தின் ஆதாரமாய் வைத்து நீங்க முன்னேறி கால வைக்கும் பொழுது உங்களுக்கான வழிகள் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அந்த ஒரு சக்சஸ் ஆவியானவர் கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. அதனால அனுதினமும் தேவ சமூகத்துல காத்துருங்க. பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நீங்க படிக்கும் போது இந்த லோகோஸ, இந்த எழுதப்பட்ட ட்ரூத்ல இருந்து தான் கர்த்தர் ரேமாவை கொண்டு வருவாரு. எழுதப்பட்ட இந்த வார்த்தையில இருந்து தான் வெளிப்பாடு கர்த்தரு கொடுப்பாரு. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல டெய்லியும் காத்துருங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வேர்டை மெடிடேட் பண்ணுங்க, தேவனை நன்றி சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகும் போது சோர்ந்து போவாதீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் உங்களுடைய தேற்றளவாளனா இருக்கிறாரு. அவர் உங்களை தேற்றுகிறவரா இருக்கிறாரு. உங்களுக்கு வர வெளிப்பாடு வெளியிருந்து வர்றதில்லை, அது உங்களுக்குள்ள இருந்து தான் வருகிறதா இருக்கிறது. ஏன்னா உங்களுக்குள்ளதான் தேவனுடைய ஆலயம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை அனுதினமும் அது புடமிடுகிறதா இருக்கிறது.
இருக்கிறது, உங்களை பியூரிஃபை பண்ணுகிறதா இருக்கிறது, உங்களை அது பில்ட் பண்ணுகிறதா இருக்கிறது, அது உங்களை ஷேப் பண்றதா இருக்கிறது. இந்த வார்த்தை எப்போ ரேமாவாகுதோ, அது ஒரு எப்படி ஒரு தங்கம் நெருப்புல போட்டு அது ஒரு ஷேப்க்கு அது கொண்டு வருதோ, அந்த மாதிரி தான் இந்த எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால வெளிப்பாடா வரும்போது உங்களுக்கான ஒரு ஷேப்பை கர்த்தர் உங்க லைஃபை உங்களை ஷேப் பண்றவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் அனுதினமும் நம்மளை நடத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மளை நடத்துகிறவர். இன்னைக்கு நான் நடத்தின டயர்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு நான் நடத்துறேன்னு சொல்ல மாட்டாரு. நீங்க எப்ப அவரை கூப்பிட்டாலும், எந்த சூழ்நிலையில கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு டைரக்ஷனை காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ரேமாவை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. எழுதப்பட்ட வார்த்தை தான் நம்முடைய ஃபவுண்டேஷன். இதுல இருந்து கர்த்தர் ஏதோ இதுல இல்லாத ஒரு விஷயத்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம கூட பேச மாட்டாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகத்துல சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் சகல சத்தியத்திலும் நம்மளை நடத்துவார். அவர் தம் சுயமாய் பேசாமல் அவர் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் வரப்போகிற காரியத்தையும் அவர் நமக்கு அறிவிப்பான்னு சொல்லுது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு ஓன் டாக்டரின் என்ன பண்ண மாட்டாரு, அவர் நமக்கு வெளிப்பாடா கொடுக்க மாட்டாரு. ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தையாகிய இந்த லோகோஸ்ல இருந்து கர்த்தர் குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு தேவையான அற்புதத்தின் வார்த்தையை ரேமாவா அவர் கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. அந்த ரேமா வரும்போதுதான் உங்க ஃபெய்த் பில்ட் ஆகும், உங்களுடைய சூழ்நிலை பில்ட் ஆகும், உங்களை சுத்தி உள்ள காரியங்கள் அது வெற்றியாய் மாறுகிறதா இருக்கிறது. வெறும் நம்முடைய வேத அறிவு ஹெட் நாலேஜை வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது, உங்க வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. இந்த ஹெட் நாலேஜ் நமக்கு பெருமையை இருமாப்பை உண்டு பண்ணும். ஆனா பரிசுத்த ஆவியினால் வருகிற வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையை கட்டி அமைக்கிறதா இருக்கிறது. அதனால பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியை நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியுடைய உதவியை கேளுங்க. அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மளை நடத்த அவர் உண்மையுள்ளவரும் அவர் நல்லவரும் அவர் நல்ல தேற்றல வாழனுமா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்வோம் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ரேமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி இந்த நேரத்துல உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பிதாவே, நீங்க ஆண்டவரே நல்ல தேவன் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்ததுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் அவருடைய ஆலயமா உம்முடைய ஆலயமா இருக்கிறோம். ஆவியானவரே, நீர் அனுதினமும் எங்களுடைய சிந்தையை, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய எண்ணங்களை நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா, பவுல் சொல்வது போல ரோமர் புஸ்தகத்துல மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் எப்படி பரிசுத்த ஸ்தலத்துல அப்பா பலிபீடத்துல யக்ன பலியாக பரிசுத்தத்துக்காக ஆண்டவரே அப்பா எப்படி பலி கொடுக்கப்பட்டதோ, அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டதோ, எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பலியை, கிறிஸ்துவாகிய அப்பா அந்த பலியை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சிலுவையில எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா வெற்றிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வெற்றியை எங்க சிந்தையில, எங்களுடைய ஆண்டவரே சூழ்நிலையில, எங்க மனதில நீர் ஆண்டவரே வெளிப்பாடாய் கொண்டு வருவீராக. அது எங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதாக, பரிசுத்தமாக்குவதாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ரேமானால அப்பா பேசப்படுகிற வார்த்தையினால அவங்க சூழ்நிலை மாறுவதாக இயேசுவின் நாமத்தால நீ சுகமாய் வாழ்வாயாக என்று நான் சொல்லுகிறேன் ஐயா. ஓ, உன் பிரச்சனை மாறுவதாக என்று சொல்லி இதை கேட்கிறவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவாராக என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீ செய்வதெல்லாம் வாய்ப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு ஆஸ்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.